ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே எங்களது அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் உங்கள் சமாதானத்தின் நேரம், இந்த அருமையான உங்கள் சமாதானத்தின் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாரமும் தவறாமல் எங்களது அருமையான சபையினுடைய இந்த நிகழ்ச்சியிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி அன்போடு கூட உற்சாகப்படுத்துகிறேன். எங்களுக்காக ஜெபியுங்கள். ஒருவேளை உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் என்னோடு கூட என்னுடைய தொலைபேசியில் நீங்கள் தொடர்பு கொள்வீங்கன்னா நான் உங்களுக்காக பாரம் எடுத்து ஜெபிக்கவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஒருவேளை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கும் போகவில்லை என்று சொன்னால் எங்களோடு வந்து நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க வரலாம். ஆண்டவர் நல்லவர். எங்கள் ஆராதனை ஒழுங்கு நேரங்கள் இந்த செய்தி முடிந்தவுடனே கொடுக்கப்படும். அதை பார்த்து நீங்கள் எங்களோடு கூட ஆராதனையில் வந்து நீங்கள் பங்கு பெறலாம். அன்பு பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த மாதம் விசேஷமாய் இந்த மே மாதம் ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை யாவப்படுத்துகிறார். அந்த வாக்கு தத்தத்திலிருந்து உங்களோடு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஏசாயா 41வது அதிகாரம், அது 13வது வசனம். ஏசாயா 41:13 உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம், பயப்படாதே, துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அருமையான பிள்ளைகளை, பயப்படுகிற சூழ்நிலைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்து போகிறது. வியாதி வரும்போது நிச்சயமாய் பயம் வருகிறது. ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனை, நெருக்கங்கள் அதிகமாய் வரும்போது பயம் வருகிறது. நமக்கு வர வேண்டிய நன்மைகள் வராமல் இருக்கும்போது பயம் நம்மளை அறியாமலே வருகிறது, உண்மைதான். ஆனாலும் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிற நல்ல ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். வேதத்தில் உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதங்களில தேவன் நமக்கு பலனும், ஸ்தோத்திரம், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார். ஆபத்து வரும்போது தேவன் நிச்சயமாய் நமக்கு ஒரு பெரிய துணையாய் அவர் இருக்கிற நல்ல தேவன். இதை பார்க்கிற நீங்கள் ஒருவேளை கலக்கத்தோடு கூட, ஒருவேளை ஏதோ ஒரு பலவீனத்தோடு கூட, ஒருவேளை ஏதோ ஸ்தோத்திரம் வியாதியினால பீடிக்கப்பட்டு, ஒருவேளை ஏதோ ஒரு போராட்டத்தினால நீங்க ஒருவேளை பயத்தோடு கலக்கத்தோடு இருப்பீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார், உன் வலது கரத்தை பிடித்து சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். எப்பொழுது? நீ பயப்படும் பொழுதுலாம் ஆண்டவர் உனக்கு துணையாய் இருக்கிறார். அருமையான பிள்ளைகளே, கலக்கங்கள் வரும்போது தேவன் நமக்கு துணையாயிருப்பார். ஸ்தோத்திர. ஆபத்து வரும்போது ஆண்டவர் நமக்கு துணையாயிருப்பார். விக்கினங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து போகும்போது நிச்சயமாய் தேவன் நமக்கு துணையாயிருப்பார். அருமையான பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் துணையாயிருந்தார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆபிரகாமுக்கே சொன்னார், என் ஜனங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய ஜனமாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு ஏற்பட்ட எல்லா விதமான இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் யார்? தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமுடைய சந்ததிகள். அருமையான பிள்ளைகள், அந்த சந்ததிக்கு தேவனாய் கர்த்தர் துணையாயிருந்து ஒவ்வொரு காரியத்திலிருந்து அவளை விடுவித்தார். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். பிள்ளைகளை, ஒன்று நமக்கு தேவன் துணை நிற்கணும்னு சொன்னா நான் செய்ய வேண்டிய ஒன்று, நான் தேவ ஜனமாய் நான் இருக்க ஆண்டோடைய பிள்ளையாய், ஒருவேளை பேர் கிறிஸ்தவ பேர் வச்சதுனால நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு அர்த்தம் இல்லை. நல்லா இயேசுவை உள்ளத்துல சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் வாழ்ந்து நல்ல ஆலயத்தில் போய் நல்ல கர்த்தரை ஆராதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி, அருமையான பிள்ளைகளே, உண்மையாய் பரிசுத்த உள்ளத்தோடு வாழுவோம் சொன்னா அவருடைய பிள்ளையாய் இருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் நிச்சயமாய் அவன் துணையாய் இருப்பார்.
பிள்ளைகளை யாத்திராமத்துல ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் துணையா இருந்தார். பல காரியத்துல ஆண்டவர் அவர்களுக்கு துணையா இருந்தார். ஆபிரகாமுக்கு அன்னைக்கே கர்த்தர் வாக்கு பண்ணினார். பாருங்க, எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் துணையா இருந்தார் என்று சொல்லி சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். ஸ்தோத்திரம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல பாருங்களேன், ஸ்தோத்திரம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன். யாத்திராகமம் 2:24. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்கள் நினைத்தருளினார். பிள்ளைகளே ஸ்தோத்திரம், நினைக்கிற நல்ல தேவன். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் எதுல நினைச்சாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற வேதனை. ஸ்தோத்திரம். யாத்திராமத்துல ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் ஆபிரகாம் மோசேக்கு ஆண்டவர் சொல்றாரு, பாருங்களேன், கர்த்தர் நல்லவர். மோசேக்கு இப்படி சொல்லும்போது சொல்றாரு, அவர்கள் படும் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைகளே, இந்த இடத்துல எகிப்துல இருக்கிற ஜனங்கள், எகிப்துல அடிமையா இருந்த ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை, ஒரு வேதனைய ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார். பிள்ளைகளே ஸ்தோத்திரம். சில நேரங்கள்ல நான் வேலை செய்கிற இடம் எனக்கு ஒரு பெரிய எகிப்தா கூட இருக்கலாம். சில நேரத்துல என் வீடு, நான் குடியிருக்கிற வீடு எகிப்து தேசமா கூட இருக்கலாம். ஆமே, நான் வாழ்கிற அந்த வாழ்க்கை ஒரு எகிப்தின் வாழ்க்கையா கூட இருக்கலாம். அதெல்லாம் அர்த்தம் என்னதுன்னா, பல நெருக்கங்கள் நெருக்குறாங்க, கொடுமையா வேலையாடுவாங்க, என்னைய மட்டுமே டார்கட் பண்ணி சில காரியங்களை செய்யறாங்க. அவன் என்னைய தான் வேதனைப்படுத்துறாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு கம்பவுண்ட் வீட்டில் வாடகைக்கு இருந்த ஒரு சகோதரி அம்மா இப்படி ஒரு நாள் என்கிட்ட இப்படி சொன்னாங்க, ஆமென் பாஸ்டர், அந்த கம்பவுண்டில் பலர் குடியிருக்கிறோம், அந்த கம்பவுண்டுக்காரங்க எல்லாரும் என்னை குறித்து தவறாக சொல்லி அவர் என்னையே தான் சத்தம் போடுறாரு, மற்றவன் பேசுறது எதையுமே கண்டுக்கிட மாட்டேங்காரு, இஷ்டம் இருந்தா இருங்க, என்னை வேதனைப்படுத்த. நான் சொன்னேன், அமைதியா இருங்க சிஸ்டர், யுத்தம் பண்ணாதிருங்கள். ஸ்தோத்திரம். ஏன்னா கர்த்தரே பிள்ளைன்னு சொல்லி தேவையில்லாதலாம் சொல்லி, அமேன் ஸ்தோத்திரம், முதலாம் மிந்தி கம்பவுண்ட் ஓனர்கிட்ட சொல்லி, அவர் மற்றவங்க தெரியும், அவர் தெரிந்திருந்தாலும் இவங்கள தான் அவர் சொல்லி ஸ்தோத்திரம் அமைதிப்படுத்துறாருன்னு மற்றவங்களை அமைதிப்படுத்த முடியல, வேதனையோடு இருந்தாங்க. இந்த பிரச்சனை கர்த்தர் மாற்றினார். அன்பு பிள்ளைகளே, ஏன் சொல்றேன்னா ஸ்தோத்திரம், ஒருவேளை நீங்க வேலை செய்யற அதிகாரிகள் எகிப்தியரை போல கொடுமையாய் வேலை வாங்கலாம். நீங்க வசிக்கிற இடத்துல உள்ள ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாய் கொடுமையான ஜனங்களா இருக்கலாம். எப்ப பார்த்தா எதையாவது ஒன்று சொல்லி எதையாவது ஒன்று செஞ்சு உங்களை வேதனைப்படுத்துற ஜனமா இருக்கலாம். கர்த்தர் அப்படிப்பட்ட அவன் ஜனங்களுக்கு தேவன் துணையாயிருந்தார். ஆண்டவன் நல்லவர். மோசே என்கிற ஒரு தலைவன் மூலமாய் கர்த்தர் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தாரே. எகிப்து என்பது அவன் இரும்பு காலவாயல் என்று சொல்லப்பட்ட இரும்பு கட்டினமான இடம். எகிப்து என்பது அமேன் ஸ்தோத்திரம் ஆண்டவன் நல்லவர் உபாய தந்திரம் செய்த இடம். அருமையான பிள்ளைகளே, எகிப்து என்பது ஜனங்களை நெருக்கின இடம். ஸ்தோத்திரம். எகிப்து என்பது வேதனை நிறைந்த இடம். அருமையான பிள்ளைகளே, அமேன் ஸ்தோத்திரம். அந்த எகிப்துல இருந்து, அந்த உலகத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து என் தானவராய் கர்த்தர் விடுவித்து அவர்களுக்கு துணையாக இருந்தாரே. எவ்வளவு நல்ல தேவன் அப்பா. தர்மையான மாதத்துல எங்களுக்கு நீங்க துணையாக இருங்கப்பா. ஏதோ ஒன்று உங்களை அடிமைப்பட்டு வச்சிருக்குதா? ஸ்தோத்திரம். அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிற நல்ல தேவன். இரண்டாவது பாருங்களேன், ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது என் ஆண்டவராய் கர்த்தர் எகிப்தில இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் துணையாய் இருந்தார். ஸ்தோத்திரம். இரண்டாவது பாருங்க, ஸ்தோத்திரம், யாத்திராமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துல அமேன் ஸ்தோத்திரம் 23வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு அமேன் ஸ்தோத்திரம் கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிட்டார்கள். ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வராங்க. வந்து தண்ணீருக்காக ஒரு இடத்துல இருக்கிறார்கள். அங்க உள்ள தண்ணீர் கசந்து போயிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை.
அருமையான கர்த்தர் பிள்ளைகளை, ஜனங்கள் செய்த ஒரு தவறு என்ன தெரியுமா? அந்த இடத்துல வந்த உடனே, கசப்பு வந்த உடனே மோசேக்கு விரோதமாய், ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தாங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், அது மற்றவங்கள முறுமுறுக்காதீங்க. நம்மளுக்கு ஒரு வேதனை, நம்மளுக்கு கஷ்டம் வந்துன்னு சொன்னா உடனே மற்றவங்கள முறுமுறுத்து, அவங்களால தான் நான் வேதனைப்படுறேன், இவங்களால தான் வேதனைப்படுறேன்னு சொல்லி மற்றவங்களை குறை சாட்டுகிற, குற்றம் சொல்லுகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை அநேகம் வரலாம். இந்த ஜனங்கள் செய்தார்கள். அருமையான பிள்ளைகளே, என் ஆண்டவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? அந்த மாறாவை கூட ஆண்டவர் மதுரமாய் மாற்றினார். நல்ல தேவனவர். ஆமென். முதலாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் தன தேசமாகிய எகிப்து தேசத்திலே ஆண்டவர் துணையாய் இருந்தார். ஆண்டவருக்கு மகிமை. இரண்டாவது, கசந்து போன இடத்துல ஜனங்கள் சந்திக்கும் போது ஆண்டவர் கசந்து போன இடத்துல இருக்கிற ஜனங்களுக்கு என் ஆண்டவராகிய தேவன் துணையாய் இருந்தார். ஒரு வாழ்க்கையே கசந்து போச்சோ, ஆண்டவருக்கு மகிமை. என் வாழ்க்கை கசந்து போயிட்டு பாஸ்டர், ஆமென், ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை. பலர் வியாதி, நெருக்கம், பாடு வரும்போது வாழ்க்கை கசந்து போய் அவன் வேதனையோடு கூட இருக்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். அருமையான பிள்ளைகளே, வாழ்க்கை கசந்துட்டோ, ஒருவேளை ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் அவன் கசப்பான அனுபவத்தை கொடுத்துட்டோ, அந்த இடத்துல கூட நான் ஆராதிக்கிற தேவன் என் ஜனத்துக்கு துணையாய் இருந்தார். ஸ்தோத்திரம். அங்க இருக்கிற கசந்த மாறாவை ஆண்டவர் மதுரமாய் மாற்றினார். ஓ, ஆண்டவருடைய நல்ல நாமத்திற்கு ஆமென் மகிமை உண்டாகட்டும். மாற கசந்து போன ஆமென் வாழ்க்கையில ஆண்டு துணையாய் இருந்து அவர் நடத்தினார். ஸ்தோத்திரம். கசப்பு வரும்போதெல்லாம் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், தேவன் நமக்கு துணையாய் இருப்பார். யார் மேலே கசந்து கொள்ளாதீங்க, யாரையும் அருவருக்காதீங்க, யாரு குரோதமா முறையிடாதீங்க. தேவன் கசந்து மாறாவை கூட ஆண்டவர் மதுரமாய் மாற்றுவார். மூன்றாவது சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அருமையான அன்பு கர்த்தரே பிள்ளைகளே, மூன்றாவது என் ஆண்டவராகிய தேவன், ஸ்தோத்திரம், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு துணையாய் இருந்த ஒரு பகுதி, ஸ்தோத்திரம், அவர்கள் ஆமென் செங்கடலை கடந்ததான நேரம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, யாத்ராமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தினுடைய ஸ்தோத்திரம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன். சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திரத்தின் வழியா இஸ்ரவேலை போக பண்ணினார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சிவந்த சமுத்திரமே இரண்டாக பிரிந்து மதுளை போல இருந்தது. ஸ்தோத்திரம். முதல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் தேசத்துல இருக்கும்போது கர்த்தர் வேத நிறைந்த வாழ்க்கையில துணையாய் இருந்தார் என்று சொன்னேன். இரண்டாவது, மாறா என்கிற இடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் துணையாய் இருந்து மதுரமாய் மாற்றினார். அதற்கு முன்பாக செங்கடலை கடக்கிறார்கள். ஸ்தோத்திரம். பின்னால பார்வோன் சேனை, முன்னால ஒரு பெரிய செங்கடல். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த இடத்துல வந்த போதும் என் ஜனங்களுக்கு தேவன் துணையாய் இருந்தார். பிள்ளைகளே, மதுளை போல உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிற எந்த ஒரு காரியமானாலும், உங்களை பின்னால வேதனைப்படுத்தி வருகிற எந்த போராட்டமானாலும், அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு துணையாய் இருப்பார் என்று சொல்லுகிறேன். கவலைப்படாதீங்க. ஸ்தோத்திரம். மதுளை போல இருக்குதே, எனக்கெல்லாம் அந்த நன்மை கிடைக்குமா? என் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படுமா? நான் வீடு கட்டிடுவேனா? எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இருக்குமா? எனக்கு ஒரு நன்மை உண்டாகுமா? ஒருவேளை இப்படிப்பட்ட காரியத்துல நீங்க சோர்ந்து போய் ஆமென் ஸ்தோத்திரம் இருப்பீங்கன்னா, அந்த இடத்திலையும் நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு துணையாய் இருப்பார். மூன்று காரியத்தை நான் கோர்வையா சொல்லுகிறேன். ஒன்று, எகிப்தில் அடிமையராய் இருந்த ஜனங்களுக்கு தேவன் துணையாய் இருந்தார். இரண்டாவது, செங்கடல் எதிரே மதுளை போல தடையாய் நின்ற நேரத்தில் ஆண்டவர் துணையாய் இருந்து செங்கடலை பிளக்க செய்தார். மூன்றாவது, கசந்து போன வாழ்க்கையில ஆண்டவர் துணையாய் இருந்து கசந்த மாறாவை மதுரமாய் மாற்றினார். இதை உங்களுக்கும் எனக்கும் அவர் செய்ய முடியும். ஏன்னா அவர் சொல்லுகிறார், பயப்படாதே மகளே, பயப்படாதே மகனே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். எகிப்துல துணையாயிருப்பார், செங்கடலுக்கு முன்பாக துணையாயிருப்பார், கசந்த வாழ்க்கைக்கு முன்பாக ஆண்டவர் உனக்கு துணையாயிருப்பார். ஜெபம் பண்ணட்டா?
ஸ்தோத்திர. கண்களை மூடி அப்பா எனக்கு துணையா இருங்கன்னு சொல்லி கேளுங்க. அன்பு பிதாவே, இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்கள் சமாதானத்தின் நேரத்தில் ஆண்டவரே பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன் என்று வாக்கு தந்தீங்களப்பா. என் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு துணையாயிருப்பீராக. அப்பா, செங்கடல் வரும்போது துணையாயிருப்பீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி. கசந்த மாறா ஆண்டவரே நேரங்கள்ல கர்த்தர் ஆண்டவரே துணையாயிருப்பீராக. எகிப்தில் அடிமைகள் நெருக்கங்கள் வரும்போது என் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் துணையாயிருப்பீராக. எல்லாவற்றுக்கும் மேல நாங்கள் இந்த பூமியில வாழ்கிற நாட்கள் எல்லாம் உங்க பிள்ளையாய் வாழ உதவி செய்யுங்க. வியாதியோடு இருக்கிற பிள்ளை வியாதிகள் நீங்கட்டும், வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளை வேதனைகள் நீங்கட்டும், கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளையுடைய கண்ணீர்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் என் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக செபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. உங்கள் சமாதானத்தின் நேரம் இந்த சிறப்பு நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. ஆமென்.